பேரவைத் தலைவர்களே, இறுதியாக ரெண்டு கோரிக்கை தான். இந்த சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் 1974 ராஜ் மன்னார் குழுவின் அடிப்படையில் இங்கு ஒரு தீர்மானத்தை முத்தமிழர் கலைஞர் நிறைவேற்றியுள்ளார். அந்த தீர்மானம் ஆளுநர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் விட்டு சென்ற ஒரு பதவியாகும். ஆளுநர் நியமனம் குறித்து தமது அரசியலமைப்பு வகை செய்யப்பட்டுள்ளது. மக்களாட்சி முறைக்கு காலத்திற்கு ஒவ்வாத ஒன்றாகும். இவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மத்திய அரசு பொறுப்பாளராக அதிகாரி ஆவார். எனவே உள்ளூர் நிலைமைகளையும் அரசியல் நிலைகளையும் இவர் அறிந்திருக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆளுநர் பதவிக்காக செய்யப்படும் செலவு சமதர்மத்துக்கும் சமுதாய முறைக்கும் ஏற்றதாக இல்லை என்ற தீர்மானத்தை நாம் முன்மொழிந்துள்ளோம். அதன் அடிப்படையில் ஒரு சென்னை வாசியாக, பேரிடர்கள் பார்க்கும் சென்னை வாசியாக கிரீன் காரிடாரை அதிகப்படுத்தும் போன்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மான்கள் சரணாலயத்தை வளர்த்தெடுக்க பொறுப்பு இருக்கிறது. அப்ப ஆளுநர் அவர்கள் should act according to the aid of Council of Ministers, அதாவது அமைச்சரவை அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அதனால் அமைச்சர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுக்கிறதுக்கான கோரிக்கை கொடுக்கிறேன். அப்படி அவர் தவறிவிட்டால் நீதிபதிகள் அப்பப்ப நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொண்டு ஆளுநருக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கார்கள். நீதிபதி இல்லங்களும் அங்குதான் உள்ளது. நீதிபதி இல்லங்கள் பக்கத்திலும் அமைச்சர்கள் உள்ள பக்கத்திலும் ஆளுநருக்கு இடம் கொடுத்து நாம் இயற்கை பேரிடர் காலத்தை பாதுகாக்க ஒரு கிரீன் காரிடார் உருவாக்குறதுக்கான கோரிக்கை வைத்து, இரண்டாவது கோரிக்கை, காலகாலமாக 15, 14, 20 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகள் அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளார்கள். அவர்கள் பணி நேரத்திற்காக கோரிக்கை வலுவாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழியாக தேர்வாணை மூலமாக தான் அவர் எடுக்க முயன்ற ஒரு அடிப்படை இருக்கிறது. அது தேர்வாணை மூலம் எளிதாக அந்த மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர வேலைகள் சேர்க்கிறதுக்கான வழி செய்து மார்ச் 1 நம் முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டு முதல்வரின் பிறந்த நாளை மாற்றுத்திறனாளி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.